அரசே, அவன் தன் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் 15 ஆண்டுகளாக படுத்திருக்கிறான். தன் வாயிற்கருகே காரட் முள்ளங்கி ஏதேனும் முளையாதா என்று காத்து கொண்டிருக்கிறான். அவன் நெற்றியில் உள்ள சுருக்கத்தில் 2 முள்ளங்கிச் செடிகள் முளைத்துள்ளன. அதை பிடுங்கி போடக்கூட அவன் தன் கை விரல்களை பயன்படுத்தவில்லை. மரத்திலிருந்து அவன் வாயிற்கு நேராக ஏதேனும் பழங்கள் விழுந்தால் உண்பான், பக்கத்தில் விழுந்தால் அதை எடுத்து உண்ணமாட்டான் என்றான் அவன். அந்த வாழ்க்கை அவனுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டான் அரசன். அவனிடம் நீண்ட நேரம் பேசினேன். அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினான். தன் மூக்கிலோ அல்லது வாயிலோ பழ மரம் முளைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பழத்திற்காக நான் வாயை திறந்து கொண்டு படுத்திருக்க வேண்டாமே என்றான் அவன் என்று விளக்கமாகச் சொன்னான் அமைச்சன். நான் கேட்டதிலேயே அற்புதமான சோம்பேறி இவன். என் மகளுக்கு ஏற்றவன் என்ற அரசன் 5ஆம் அமைச்சனை பார்த்தான். உடனே அந்த அமைச்சன், அரசே, நான் பார்த்த சோம்பேறியை பற்றி சொன்னால் உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்வீர்கள். இவனுடைய சோம்பேறித்தனத்துக்கு